தேவனின் அழகிய சிருஷ்டிப்பு. ஆரம்பத்தில் உலகத்தில் வானமோ பூமியோ எதுவும் இல்லாதிருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். முதலாம் நாள் தேவன் வெளிச்சம் உண்டாகட்டும் என்று சொன்னார். உடனே வெளிச்சம் தோன்றியது. தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்றும் இருளுக்கு இரவு என்றும் பெயரிட்டார். இரண்டாம் நாளில் தேவன் ஜலத்தை பிரித்து அதன் மத்தியில் ஆகாய விரிவை உண்டாக்கினார். ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவு உண்டாக்கினார். தேவன் ஆகாய விரிவிற்கு வானம் என்று பெயரிட்டார். மூன்றாம் நாளில் தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். பின்பு தேவன் பூமியிலே புல்லையும் பூண்டுகளையும் கனிகளை கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பித்தார். நான்காம் நாளில் தேவன் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பகலை ஆள சூரியனையும் இரவை ஆள சந்திரனையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். ஐந்தாம் நாளில் தேவன் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும் சமுத்திரத்தில் நீர்வாழ் ஜந்துக்களையும் ஜலமானது திரளாய் பிறப்பிக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. ஆறாம் நாளில் தேவன் பூமியின் மேல் நாட்டு மிருகங்களையும் காட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் உண்டாக்கினார். அதே நாளில் தேவன் மனிதனை தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியும் உருவாக்கினார். அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். அது மிகவும் நன்றாயிருந்தது. தேவன் தாம் உண்டாக்கின கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்தார். தேவன் ஏழாம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார்.